காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறித்துயிலும் ஆயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அபிராமி பட்டருடைய அபிராமி அம்மை பதிகம். இந்த பதிகத்துல நீங்க ஒரு வரிய கூர்ந்து நோக்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு உண்மை புலப்படும். இறைவனுடைய வெளிச்சம் நமக்குள் பிரசன்னமாகும். என்ன சொல்றாரு அபிராமி பட்டர்? துய்யனின் பாதத்தில் அன்பும். இறைவனுடைய பாதத்தில் நாம் சரணாகதி அடைந்தால் நாம் எத்தகைய நூற்றாண்டில் வாழ்ந்தாலும் நமக்கு ஒரு பெரிய பாடலை பாராயணம் செய்ய தெரியவில்லை என்றாலும் நம்மால் சரணாகதி அடைய முடியும் என்று சொன்னால் இறைவனுடைய அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இத்தகைய ஒரு உண்மை நிகழ்வை இப்பொழுது நாம பார்க்கலாம். இது அம்மனுடைய அருள் எப்படி வெளிப்பட்டது, எப்படி புலப்பட்டது என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு வரலாற்று ஆவணம் உண்டு. சரி, இவ்வளவு சொல்றோமே, அப்படி யாரை பத்தி நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீர்களானால் மதுரை. மதுரைன்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? மதுரை மீனாட்சி அம்மன் எல்லாருடைய நினைவிலும் நீங்காமல் இடம் பிடித்திருப்பது அம்மனுடைய தெய்வீக தரிசனம், முக லாவண்யம், அம்பிகையினுடைய மூக்குத்தி. இதை நம்மால மறக்க முடியாது. இன்னொன்றும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். இது அம்மனுக்கு மாத்திரம் பிரசித்தமான ஒரு ஆலயம் கிடையாது, ஸ்தலம் கிடையாது. சோமசுந்தரமூர்த்திக்கும் அது மிகவும் பிரசித்தமான ஒரு புண்ணிய ஸ்தலம். திருவிளையாடல் புராணம் என்று பரஞ்சோதி முனிவரால் எழுதப்பட்ட நிகழ்வுகள் நடந்த இடம் மதுரை. இத்தகைய வரலாற்று பிரசித்தி பெற்ற பழமையான புராதன மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருள் கிடைக்க பெற்றவர்கள் எத்தனை பக்தர்கள், அதை நம்மால எண்ணிக்கை வைத்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம வானத்துல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கின்றது என்று நம்மால் கணக்கிட்டு கொள்ள முடியாது. அப்படியே இறைவனுடைய அருளும் அதை பெற்ற பக்தர்களினுடைய சாட்சிகளும் அவர்களுடைய வாக்குமூலங்களும். இது உண்மை. 1812 கதை நடக்கின்ற காலம். அப்பொழுது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கீழே இந்தியா இருந்தது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றோம். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஜில்லான்னு சொல்லுவாங்க. மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டராக பிரிட்டிஷ் அரசாங்கத்தாரால் நியமிக்கப்பட்டவர் துரை என்பவர், பீட்டர் துரை. அவர் வெள்ளைக்காரர் தான், பிரிட்டிஷ்காரர் தான். ஆனா அவருக்கு என்ன ஒரு எண்ணம் தோன்றியது பாருங்கள். மதுரையின் கலெக்டராக அவர் நியமிக்கப்படுகிறார். எல்லா மக்களும் யார பிரதான தெய்வமாக அங்கே கொண்டாடுகிறார்கள்? மதுரை மீனாட்சி அம்மனை. இவர் வேற மதமாக இருக்கலாம், ஆனா அவர் இறை நம்பிக்கை கொண்டிருக்கிறார். இறை சக்தி அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது, அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதில் அவருக்கு நம்பிக்கை உண்டு, முழு நம்பிக்கை. அவர் என்ன பண்ணுவாரு? குதிரையில வருவாரு மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு. வந்துட்டு என்ன பண்ணுவாரு? தினந்தோறும் குதிரையில ஆலயத்தை வலம் வருவார். வந்துட்டு பாருங்க, அவரு பிறந்த நாட்டுல நல்ல சீதோஷ்ண நிலை, நல்ல குளுகுலுன்னு இருக்கும். ஆனா இங்க தகிக்குது வெயில். ஆனா அதை பற்றிய கவலை அவருக்கு சிறிதும் கிடையாது. என்ன பண்றாரு? தன்னுடைய ஷூவை கழட்டி வச்சுடுறாரு. வச்சுட்டு நல்லா கொதிக்கிற அந்த ஆலய வளாகத்துக்குள்ள நுழைஞ்சு அம்மன் மீனாட்சியை அவர் மனதார வணங்குகிறார். மண்டியிட்டு முட்டி போட்டு வணங்குகிறார். அம்மா, என்னை அனுதினமும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு. மதுரை மக்கள் அவரை கொண்டாடுகிறார்கள். என்னன்னு சொல்லி, அவருக்கு என்ன நாம பெயரிடுவோம்? பீட்டர் துரை என்று சொல்லுவோம். ஆனா அவரை பீட்டர் பாண்டியன் என்றுதான் மக்கள் கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அவர் மக்களோட குறையை கவனம் செலுத்தி குறையை தீர்த்து வைக்கிறார், நல்ல ஒரு அரசாட்சியை கொடுக்கிறார். அதனால மக்கள் இட்ட பெயர் என்னன்னு பாருங்க அவருக்கு.
மதுரையில் அவருக்கு பீட்டர் பாண்டியன் என்ற பெயர் தான் பிரசித்தம். இவர் பக்தி செலுத்துவதை மறக்கவில்லை. இறைவனுடைய நம்பிக்கையும் அவர் மதிக்கிறார், அதற்கு தலை வணங்குகிறார். அவருக்கு தெரிந்த பக்தி என்ன? தினம்தோறும் ஆலயத்துக்கு சென்று அம்மனை வணங்குவது மனதார. இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க, ஒரு நாள் நல்ல மழைக்காலம், சரியான அடைமழை, வெளுத்து வாங்குது, நல்ல மின்னல் அடிக்குது, மழையோ நல்லா கொட்டி தீர்க்குது. இவரா வீட்டுக்குள்ள இருக்கிறாரு பீட்டர் துரை. அப்போ ஒரு 3 வயது சிறுமி அவரு வீட்டுக்கு வெளியில கூப்பிடுறா போல ஒரு சத்தம். இவருக்கா ஒன்றும் புலப்படவில்லை, காதுகளுக்கும் ஒன்றும் எட்டவில்லை அந்த சப்தங்கள். ஏன்னா நல்ல மழை கொட்டி கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு உள்ளுணர்வு, யாரோ நம்மளை கூப்பிடுறா போல இருக்கே அப்படின்னு. வெளியே வந்து பார்க்கிறாரு. ஒரு 3 வயது மதிக்கத்தக்க சிறுமி நன்றாக அலங்கரித்து கொண்டிருக்கிறாள். ஒரு தெய்வீக அம்சம் அந்த குழந்தையின் தோற்றத்தில் வெளிப்படுகிறது. இவருக்கா தன்னை மறந்த உணர்வு. அந்த குழந்தை கூப்பிடுது, வெளியே வாங்கல அப்படின்னு. இவருக்கா எதற்கு கூப்பிடுகிறார்கள்னு தெரியலையே, என்ன காரணமாக இருக்குமோ, சரி வெளியே போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு வெளியே வராரு. வெளியே வந்து கொஞ்ச நாழிகை கூட ஆகவில்லை. ஆனால் அவர் உட்கார்ந்து எதையோ கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த வீடு இடிந்து விழுகிறதாம். கொஞ்ச நேரம் தாமதித்திருந்தால் கூட அவரோட என்ன நிகழ்ந்திருக்கும்னு நம்மால உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா கட்டடம் இடிந்து விழுந்தால் யார் உயிர் தப்புவார்கள்? அவருக்கா ரொம்பவும் உடம்புல சிலிர்ப்பு ஓடியது. இது ஏதோ தெய்வீக ஒரு தரிசனம் மாதிரி இருக்கே. நல்ல மழை, அந்த குழந்தை எங்க போச்சுன்னு தெரியல இப்ப. ஏன்னா அவர் திரும்பி பார்க்கிறாரு தன்னுடைய வீடு இடிந்து கிடப்பதை. அப்போ அந்த சிறுமி எங்க போனான்னு தெரியல. தூரத்துல தென்படுறா போல இருக்கு. அந்த சிறுமியை நோக்கி ஓடுறாரு. உதவி செஞ்சாங்க இல்லையா, நன்றி சொல்லணும் இல்லையா, அதுதானே முறை. அவரு பேரும் தெரியல இல்லையா, ஏதோ ஒரு சிறுமி வந்து நம்மளை கூப்பிட்டா போல இருந்தது, நாமளும் வெளியே வந்துட்டோம். இத்தகைய ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. இப்போ நல்லா மழை கொட்டிக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தை எங்க ஓடுதுன்னு தெரியலையே, சரி நாம அந்த குழந்தைய பின்தொடர்வோம்னு அவர் ஓடுறாரு பீட்டர் துரை. ஆனா அந்த குழந்தை எங்க போகுது பாருங்க, மீனாட்சி அம்மன் சந்நிதிக்குள்ள புகுந்து மறைந்து விட்டதாம். இவருக்கு கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் கொட்டுது. ஏன்னா நான் வேற்று மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம், ஆனால் அம்பிகையை சரணடைந்ததால எனக்கு என்ன ஒரு நன்மை ஏற்பட்டது? என்னுடைய உயிரை காப்பாற்றினாள் அல்லவா மதுரை மீனாட்சி அம்மன், நாம் அதற்கு நன்றி சொல்லணும் இல்லையா, அதுதானே முறை. அவர் என்ன பண்றாரு, ஒரு நல்ல அழகான தங்க காலணிகளை அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறார். அதில் நல்ல மாணிக்க கற்களை பதித்து, இது ஒரு பக்தனுக்கான காணிக்கை. ஏன்னா என்னுடைய உயிரை காப்பாற்றினா, என்னுடைய சிறு காணிக்கை இது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாயே அப்படின்னு சரணடைகிறாரு. எத்தகைய ஒரு உதவி செஞ்சாங்க பாத்தீங்களா மதுரை மீனாட்சி அம்மன். இதே 1837 விக்டோரியா மகாராணியினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வந்தது இந்திய நாடு. அந்த அம்மையாருக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் தம்மிடம் வந்து சேர வேண்டும், அதை நான் தான் அணிய வேண்டும் அப்படின்ற எண்ணம் அந்த அம்மாவுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இப்போ இந்திய அரசாங்கம் நம்முடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது, அங்க என்ன பிரசித்தம் அப்படின்னு கேட்கிறாங்களாம் தம்முடைய அதிகாரிகளை விட்டு. அப்போ அந்த அம்மையாருக்கு வந்த செய்தி என்னன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு மன்னர் அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார். வைரக்கற்கள், சபையர்னு சொல்லுவோம், அந்த நீலக்கற்கள் பதித்த ஒரு நீலப்பட்டை அம்பிகைக்கு அணிவிக்கப்படுகிறது. அதனுடைய பிரகாசம் மிகவும் அருமையாக இருக்கிறது, கண்களை கூசக்கூடியதாக இருக்கிறது, ரொம்பவும் அழகான வேலைப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. செய்தி எட்டியது விக்டோரியா மகாராணிக்கு. அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, சரி கப்பல்ல தானே வரணும், எப்படியும் ஆணையிட்டு விட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க, அடுத்த தடவை கப்பல் வரும் பொழுது மதுரை மீனாட்சி அம்மனுடைய அந்த நீலப்பட்டை என்னிடம் வர வேண்டும், இது உத்தரவு மகாராணிக்கு. செயல்பட்டார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள். என்ன பண்றாங்க, அடுத்த கப்பல்ல அது பேக் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. நல்ல சப்பையர் கற்கள் பதித்த நீல கற்கள் பதித்த ஒரு பட்டயம்.
அதை ஒரு பேழையில் அழகா வச்சு எடுத்துட்டு போறாங்க. அந்த அம்மையாருக்கு அது கிடைத்து விடுகிறது, விக்டோரியா மகாராணிக்கு. அந்த அம்மையார் என்ன பண்றாங்க, அதை எடுத்து பார்க்கறாங்க. அந்த பேழைக்குள்ள எடுக்கும் பொழுதே கண்களை கூசக்கூடிய பிரகாசம். எடுத்து பார்த்த உடனே அவங்க தலை முதல் பாதம் வரை அவங்களுக்கு உடல்ல அதிர்வு உண்டாகி விடுகிறது. ஏன்னா எத்தகைய ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய நீலப்பட்டை அது. அது ஒரு சாதாரண மனிதர்கள் அணியக்கூடியதா? அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. என்னன்னா, இதை நாம எடுத்துட்டு வர சொன்னது மிகப்பெரிய தவறு. இது மதுரை மீனாட்சி அம்மனுக்கே உரியது. இதை நாம சாதாரண மனிதன் நாம அணியக்கூடாது அப்படின்ற எண்ணம் அந்த அம்மையாருக்கு உறுதியாக உண்டாயிற்று. என்ன கட்டளையிடுறாங்க பாருங்க. ஏன்னா இதை நாம அணிந்தோம்னு சொன்னா நமக்கு விளைவுகள் மோசமாக தான் இருக்கும். ஏன்னா எத்தகைய ஒரு அழகான வேலைப்பாடு. இந்த விலை மதிக்க முடியாத கற்களுக்கு நாம் ஆசைப்பட்டு இத்தகைய ஒரு தவறை செய்யலாமா? அந்த எண்ணம் யார் கொடுத்த எண்ணம்? மதுரை மீனாட்சி அம்மன் கொடுத்த எண்ணம். ஏன்னா அந்த எண்ணம் உண்டாகலைன்னு சொன்னா பலவித அழிவுகளுக்கு அவர்கள் காரணமாக இருந்திருப்பார்கள். இப்போ மனம் திருந்தி ஆயிற்றா? என்ன பண்றாங்க, அடுத்த கப்பல்ல மறுபடியும் கொண்டு வந்து மதுரை மீனாட்சி அம்மனுக்கே அந்த நீலப்பட்டையை சாற்றுகிறார்கள். இது வரலாற்று உண்மை. இதற்கு அத்தாட்சியும் ஆவணமும் சான்றும் உள்ளது. இதன் மூலம் நாம என்ன தெரிஞ்சுக்க முடியும்? தெய்வீக அம்சம் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது, செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நாமும் உணர வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் இறைவனை நோக்கி குவிய வேண்டும். அவர்களுடைய அருளை நாம் பெறுவதற்கு நாம் தகுதி பெற வேண்டும். இதுதான் நாம பார்க்க போற உண்மை. இப்போ நாம இந்த 2 வரலாற்று உண்மைகளை பார்த்தோம். இப்பொழுது இன்னொரு சிறிய ஒரு வரலாற்று உண்மையும் நாம பார்த்திடலாம். அருணை என்று என்னை யான் அருட்கண்ணிப்பட்டேன், உன் அருள்வளை தப்புமோ அருணாச்சலா, சிந்தி தருள்பட சிலந்தி போர் கட்டி சிறையிட்டு உண்டனை அருணாச்சலா. இந்த வார்த்தைகளை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா அது அருணாச்சல அசரமண மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பதிகம். இதை இயற்றியவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. அவர் வாழ்ந்த காலகட்டத்துல அதிகமான ஒரு தொழில்நுட்ப வளரவில்லை, அத்தகைய வசதி கிடையாது. அவர் திருவண்ணாமலையில தங்கி இருந்தார். மலைக்கு மேல கல்வர்களோட தொல்லையும் உண்டு. அவரே சொல்லி இருக்கிறார். அத அவர் பார்த்த ஒரு நிகழ்வை அவர் தம்முடைய பக்தர்களுக்கு சொல்கிறாராம். எப்படின்னு பாருங்க. திருவண்ணாமலையில ஒரு பெரியவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு மனைவி, மக்கள், பேரப்பிள்ளைகள் எல்லாரும் உண்டு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு 2 கால்களும் கொஞ்சம் நடக்க முடியாமல் விந்தி தான் நடப்பார். கவட்ட கட்டையின் துணை கொண்டுதான் அவரு திருவண்ணாமலையை சுற்றி வருவாராம். நாம நினைக்கலாம், 2 கால்களும் நன்றாக இருக்கக்கூடியவர்களே திருவண்ணாமலை கிரிவலம் என்றால் பயப்படுகிறார்கள். அவ்வளவு தூரம் போக வேண்டுமா? 4 மணி நேரம் ஆகுமே நாம அந்த மலையை வலம் வருவதற்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பெரியவர் என்ன நினைப்பாராம், இறைவா, எப்படியாவது எனக்கு இந்த கால்கள் நல்லபடியாக நடக்க முடியாதா? அத்தகைய சக்தியை எனக்கு கொடுக்க மாட்டாயா? இப்படித்தான் அவருக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. அவரும் என்ன பண்றாரு, சளைக்காம தம்மால் முடியும் மட்டும் கவட்டுக்கட்டையின் துணை கொண்டு ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் அவர் கிரிவலம் வராரு. தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வராரு. ஆனா இறைவனுடைய கருணை இன்னும் கிடைக்கவில்லையே. அவருக்கா கொஞ்சம் ஏக்கமாக போய்விட்டது பெரியவருக்கு. நாமளும் எத்தனையோ தடவை வந்து வேண்டுதல் வைக்கிறோம், கோரிக்கை வைக்கிறோம், விண்ணப்பம் போடுகிறோம். ஆனால் இறைவன் நமக்கு இன்னும் வழிகாட்டவில்லையே, நமக்கு இன்னும் சக்தி கொடுக்கவில்லையே அப்படின்ற ஒரு கவலை வந்துட்டது. சரி, ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. நாமளும் சளைக்காம போராடுறோம், நாமளும் கிரிவலம் வரோம் திருவண்ணாமலைய. இந்த அருணாச்சல மூர்த்தி நம்மை கண்ணெடுத்தும் பார்க்க மாட்டேங்கிறாரே அப்படின்ற ஒரு கோபம் வந்துட்டது. சரி, இந்த தடவை நாம சுத்துவோம். இதற்கு மேலும் அண்ணாமலையார் நம்மை சோதித்தார் என்று சொன்னால் நாம என்ன பண்ணலாம், நம்ம குடும்பத்தை விட்டு வெளியே போயிடலாம், எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு. ஏன்னா இறைவனுடைய கருணை நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு எதற்கு இந்த தேகம்? நாம ஏன் இந்த பூமியில இருக்கணும்? நாம ஏன் நம்முடைய உறவினர்கள் கண்ணில் பட வேண்டும்? அப்படின்ற ஒரு கோபம் வந்து விட்டது அவருக்கு.
அவர் என்ன பண்றாரு, ஒரு கவட்டுக்கட்டையின் துணை கொண்டு அவர் என்ன பண்றாரு, விந்தி விந்தி நடக்கிறாரு. பல மக்கள் நடக்கிறார்கள் அவரோட கூடவே. எல்லாரும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, இவரு கொஞ்சம் பின்னாடி தான் வந்துகிட்டு இருந்தார். ஏன்னா அவரால் நடக்க முடியாது. அதனால அப்போ ஒரு இளைஞன் வருகிறான், நல்ல ஒரு வசீகரமான தோற்றம். வந்து என்ன பண்றான், என்ன ஐயா இந்த வயசுல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறான். பெரியவரா சொல்றாரு, என்னப்பா நான் பண்ணுவேன், இறைவனை நினைச்சுக்கிட்டு நான் வலம் வர போறேன் அப்படின்னு. அப்போ ரொம்ப ஏளன சிரிப்பு சிரிக்கிறான் அந்த இளைஞன். உனக்கு இது தேவையா இந்த வயசான காலத்துல, எதுக்கு இந்த வேண்டாத வேலை உனக்கு, போய் எங்கேயாவது சும்மா உட்காரும் ஐயா அப்படின்னு கோபமா பேசுறான். இவருக்கா, ஐயா நீ எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, என்னை நீ கேவலப்படுத்தாத அப்படின்னு சொல்றாரு. வழிய மறிக்காதப்பா, தள்ளுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது இளைஞன் என்ன பண்றான் பாருங்க, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்னு அந்த கவட்டுக்கட்டைய பிடுங்கி எரிஞ்சுடுறானா. இவருக்கா கண்கள்ல இருந்து கண்ணீர் வருது. பெரியவருக்கா, நாம யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யலையே, நாம வலம் வரணும்னு தானே நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு தடை ஏற்படணுமா, இந்த எண்ணம் பெரியவருக்கு. அவருக்கு அழுக வந்துட்டது. அப்போ கோபமா அந்த இளைஞனை அடிக்க முயற்சி செய்யறாரு. அப்போ ஒரு 2 அடி எடுத்து வைத்திருப்பார். அவருக்கு ஒரு ஆச்சரியம் தெரிந்தது. என்னன்னா, நம்மால விந்தி விந்தி தான் நடக்க முடியும், இப்போ இந்த இளைஞனை அடிக்கணும்னு முற்படும் பொழுது நம்முடைய கால்கள் பூமியில மிகவும் உறுதியாக நிற்கின்றனவே, இது எப்படி சாத்தியம், இது நடக்குமா, இது உண்மைதானா, இப்படிப்பட்ட எண்ணம் பெரியவருக்கு. அவருக்கா ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிடுறாரு. கால் இப்ப நடக்க முடியுது நம்மால, இது யாரிட்ட ஒரு வரம், யார் கொடுத்த இது சக்தி, இது பார்க்கிறாரு. அந்த இளைஞன் தென்படவில்லை. எங்க போயிருக்க முடியும் அவன், அருணாச்சலம் அல்லவா அங்கே வந்தது, சுவாமி அல்லவா அவருக்கு அனுகிரகம் செய்தது. இந்த உண்மை நிகழ்வை சொன்னவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி. என்ன சொல்றாரு, பக்தி இருந்தால் எத்தகைய ஒரு முயற்சியும் நமக்கு சாத்தியப்படும், அது கைகூடும். இதைத்தான் இந்த வரலாற்று ஆவணங்களும் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி சொன்ன உண்மை கதையும். நாமும் நம்முடைய நம்பிக்கையை இறைவன் மீது செலுத்துவோமே, இறைவனுடைய பாத கமலங்களில் நம்முடைய சரணாகதியை வைப்போமே, வைத்து நம்முடைய கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றி கொள்ளலாமே. மீண்டும் சந்திப்போம் ஒரு அருமையான நிகழ்வில். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.